பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி ஏஜ் ஆஃப் சார்ஜர். ஸோ ஜெஃப்ரி சார்ஜர் அப்படின்ற ஒரு பர்சன் வந்துட்டு அவரோட பர்த்லேருந்து டெத் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு, யாரெல்லாம் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, அவரோட ஒர்க்லாம் எப்படி இருந்துச்சு, எப்படி அவர் ஒரு கிரேட் ரைட்டராக ஒரு பொயட்டாக எல்லாருக்கும் தெரிகிறாரு, இந்த மாதிரி அவரோட பீரியடில் நடந்த விஷயங்கள், அவரோட கான்ட்ரிபியூஷன் லிட்ரேச்சருக்கு, அவரோட கான்ட்ரிபியூஷன், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் இப்போ இவரோட பீரியடை நம்ம மாடர்ன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். சார்ஜர் தான் ஒரு மாடர்ன் இங்கிலீஷை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி அப்படின்னு சொல்கிறோம். மிடில் இங்கிலீஷில் இருந்துட்டு மாடர்ன் இங்கிலீஷாக அதை சேஞ்ச் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இந்த பீரியடை ட்ரான்சிஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோ நாளும் மிடில் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகி இப்போது மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி மாறுது. இவரோட பீரியடில் 3 கிங் இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் இவர் பிறந்தப்போ இருந்தது எட்வர்ட் III தான். இவர் பிறந்தப்போ அந்த டைமில் அவர் கிங்காக இருந்திருப்பார். தென் அவரோட வாழ்ந்த காலங்களில் எல்லாமே ரிச்சர்ட் II ரூல் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். தென் சார்ஜர் இறந்து போகிற அந்த டைமில் ஹென்ரி IV ரூலிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இவர் வாழும்போதே 3 கிங் ரூல் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஓகே, இவரோட பீரியடில் தான் இங்கிலீஷ் சிவல்ரி ஒரு பீக்கில் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், ஆர்மி, இது எல்லாமே ரொம்ப பீக்கில் இருந்த பீரியடாக இவரோட பீரியடை சொல்கிறாங்க. இவரோட பீரியடில் ஒரு 3 மிடிவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்குது, கொஞ்சம் ஃபேட் ஆக ஆரம்பிக்குது. என்னெல்லாம் அப்படின்னா ஃபியூடலிசம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒருத்தங்களுக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறது, ஒருத்தங்க தான் லீடர் மாதிரி இருந்து எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள். தென் சிவல்ரியாக இருக்கட்டும், இல்லை நைட்ஸ், இப்படி எங்கெல்லாம் ஆதிக்கம் இருந்துச்சோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக களைய ஆரம்பிக்குது. எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு க்ரோத் ஆஃப் நேஷ்னல் சென்டிமெண்ட். இவ்வளோ நாளும் நார்மன்ஸ் தனியாகவும் சாக்ஷான்ஸ் தனியாகவும் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எப்போவுமே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. இப்போது அது எல்லாமே அபாலிஷ் ஆகுது. நேஷ்னலிசம் அப்படின்ற பேரில் 2 பேரும் ஒன்றாகிறாங்க. 2 பேரோட ஐடியாலஜி எல்லாமே ஒன்றாகுது. நார்மன் அண்ட் சாக்ஷான்ஸ் 2 பேரும் ஒன்றா சேர்றாங்க. ஸோ ஒரு 100 years ஆஃப் வார், இவ்வளோ நாளும் நடந்த அந்த சண்டைகள் எல்லாத்துக்குமே ஒரு பதில் கிடைக்கிற விதமாக மக்கள் மத்தியில் ஒரு ப்ரைட், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இது எல்லாமே இங்கிலாந்து பீப்புளுக்கு நடுவில் க்ரியேட் ஆகுது. எல்லா பீப்புளாலையும் அதை உணர முடியுது. ஸோ இவ்வளோ நாளும் பிரச்சனையாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ நார்மலைஸ் ஆகுது அப்படின்னா அது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. எல்லா பீப்புளுமே ரொம்ப ஹம்பிளாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நார்மலாக அதாவது இருக்கிறதுலே ரொம்ப லோ கிளாஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் கூட கொஞ்சம் ப்ரைடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா பவுமேன் இருப்பாங்க இல்லையா, வில்லம்பு வச்சு அவங்களோட வாழ்க்கையை ஓட்டுறவங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அப்படி அந்த பவுமேன் எல்லாருமே ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி மிலிட்ரியிலையுமே அப்பர் கிளாஸ், லோவர் கிளாஸ், மிடில் கிளாஸ், இந்த மாதிரியெல்லாம் கிளாஸ் டிவிஷன்ஸ் இருந்திருக்கும். அதை வச்சு தான் அவங்கள கேட்டகரைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பீரியடில் மிலிட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது. எல்லாருமே ஃபைட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே ஒரே ஒர்க்கை பண்ணும்போது அதுக்குள்ளே ஏன் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஈக்குவலாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஈக்குவாலிட்டி அப்படின்றது இல்லாமல் போகுது. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, பீப்புள் எல்லாருமே காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இங்கிலாண்டில் இங்கிலீஷ் இருந்தும் லாட்டின், ஃப்ரெஞ்ச், இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸும் அங்கங்கே இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது நம்மளுக்கான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். இந்த காமனான ப்ரைமரி லாங்குவேஜை நம்ம லிட்ரேச்சர்லேயும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ லிட்ரேச்சரில் இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் எல்லாருக்கும் அந்த லிட்ரேச்சர் போய் சேரும் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் அவங்களுக்கு இந்த சார்ஜர் பீரியடில் தான் தெரிய வருது. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் மிட்லேண்ட் லாங்குவேஜ். ஈஸ்ட் மிட்லேண்ட் லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு ப்ரைமரி லாங்குவேஜாகவும் கேபிட்டல் அண்ட் யூனிவர்சிட்டி லாங்குவேஜாகவும் மாறுது. எந்த ஒரு லாங்குவேஜ் எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்குதோ அந்த லாங்குவேஜை தான் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ஈஸ்ட் மிட்லேண்ட் லாங்குவேஜ், அதுவுமே இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ் தான் பேசுகிறாங்க. பட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அது சேஞ்ச் ஆகும். அதோட ஸ்லாங்காக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற ஒரே ஒரு திங்ஸுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு ஏரியாஸ்லேயும் ஒவ்வொரு விதமான பேர் வச்சுருப்பாங்க இல்லையா. பட் அவங்க பேசுகிறது எல்லாமே தமிழ் தான். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷுமே அந்த இங்கிலாண்டுக்குள்ளேயே நிறைய டிவிஷன்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஈஸ்ட் மிட்லேண்ட் லாங்குவேஜ் எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்குது, அது ஓரளவு அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால
அதை வந்து கேபிட்டல்லையும் யூனிவர்சிட்டிஸ்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இயர்லியர் பீரியடில் என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய பீப்புள் வந்து ஃப்ரெஞ்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இங்கிலீஷும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அவங்க கிட்ட ப்ராப்பரான ஒரு இங்கிலீஷ் இல்லை, பிரேக்கான இங்கிலீஷ் தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட இங்கிலீஷில் வந்து ஃப்ரெஞ்ச் ஆட் ஆகிருக்கும், எந்த வேர்டை கரெக்டாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. இங்கிலீஷில் நிறைய வேர்டு வந்து டிரைவ்டு ஃப்ரம் ஃப்ரெஞ்ச், டிரைவ்ட் ஃப்ரம் லாட்டின், இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தேவையான வேர்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெஞ்ச் அண்ட் லாட்டின்லேருந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அதை ஒரு கம்ப்ளீட் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷாக மாற்றிடுறாங்க. அது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்குள்ள வேர்ட்ஸ் தான், அது ஃப்ரெஞ்சு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்க்குன்னு செப்பரேட்டாக வேர்ட்ஸ், சென்டென்ஸ் இது எல்லாத்தையுமே பிரிக்க ஆரம்பிச்சாங்க. இங்கிலீஷை ஒரு ஸ்டாண்டர்டான லாங்குவேஜாக மாற்றுறாங்க. தென் இங்கிலீஷ்க்கு வந்து இப்போ ஒரு ஷேப் கிடச்சிருச்சு, இங்கிலீஷ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கிடச்சதுக்கு அப்புறமா அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லா கோர்ட்டில் எல்லாமே இங்கிலீஷை யூஸ் பண்ணுறாங்க. லா கோர்ட் அப்படின்றது வந்து அஃபீஷியலான ஒரு இடம். அங்கேயே இப்போ இங்கிலீஷ் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜோட அந்த அஃபீஷியல் ப்ரெஸ்டீஜ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. இவ்வளோ நாளும் ஃப்ரெஞ்ச் தான் ஹையஸ்ட் அப்படின்னு நினச்சி எல்லா ப்ரெஸ்டீஜியஸான இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் சார்ஸரோட பீரியடில் வேனிஷ் ஆகுது. இங்கிலீஷ் எல்லா இடத்தையும் டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அண்ட் சோஷியல் அன்ரெஸ்ட். இவரோட பீரியடில் நடந்த பெரிய டிசாஸ்டர், எதிர்பார்க்க முடியாத நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 1348 to 49 AD அந்த பீரியடில் என்ன நடந்துச்சுன்னா பிளாக் டெத் வந்துச்சு. பிளாக் டெத் அப்படின்னு எதுக்காக பேர் வச்சுருக்குறாங்கன்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் இதில் இறந்து போகிறாங்க. 1/3 ஆஃப் தி பாப்புலேஷன், அதாவது ஒரு பாப்புலேஷனில் 3ஆக டிவைட் பண்ணலாம் அப்படின்னா அதில் ஒரு பார்ட் அப்படியே இறந்து போகிறாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் இல்லையா? ஸோ இவ்வளோ பீப்புள் இறந்து போகிறதுனால அதை வந்து பிளாக் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பிளேக் மாதிரி. இப்போ கொரோனா வந்துச்சு இல்லையா? கொரோனாவில் எப்படி ஒருத்தங்க இறந்து போகிறாங்க, அடுத்து அவங்க வீட்டில் இருக்கிற இன்னொருத்தங்க, அவங்கள புதைக்க போகிற டாக்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போனாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு பிளேக் அந்த பீரியட்லேயும் வந்திருக்கும். 1/3 ஆஃப் தி பாப்புலேஷன் இறந்து போயிருப்பாங்க. இது வந்து அந்த பீரியடோட முடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அகெயின் 1362, 1369, 1370 இந்த மாதிரி நிறைய இயரில் அகெயின் இது அப்பியர் ஆயிருக்கு. நிறைய பேரோட உயிரும் இதனால் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பிளேக் வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, அதெல்லாம் முடிஞ்சுது. அகெயின் என்ன நடக்குது அப்படின்னா ஃபெமைன் வருது. நாடு ஃபுல்லாக பஞ்சம், எல்லா இடத்துலையுமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அப்படி கஷ்டப்படும் போது அவங்களுக்கு சாப்பாடு வேணும், அவங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா எல்லாருமே திருட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் திருடங்களாக மாறுறாங்க. ஒரு அரகென்ட்டான கண்டிஷன், ஒரு அரகென்ட்டான சொசைட்டி தான் அங்கே வந்து அந்த பீரியடில், சார்ஸரோட பீரியடில் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ யாருக்குமே ஒர்க் இல்லாமல் இருக்குது. நிறைய பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட், எல்லாருக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, எல்லாரும் பசி பட்னியில் கஷ்டப்படுறாங்க. இதனால வேஜஸ், கொஞ்சம் பேர் வேலைக்கு வந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சம்பளம் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட சேலரி வந்து ரொம்ப அதிகமாகுது. இப்படி ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு கண்டிஷன்லையும் சார்ஸரோட பீரியட் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நிறைய கிங்ஸ் அண்ட் ஹை கிளாஸ் கேர்ள்ஸ், சில பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மணியாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட டைமாக இருக்கட்டும், எதையும் கன்சிடர் பண்ணாமல் ரொம்ப லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான பீப்புளோட கண்டிஷன் எல்லாமே ரொம்ப ஒஸ்ட்டாக மாறுது. யாராலையும் அந்த மாதிரி இப்போ இருக்க முடியல. அவங்க எல்லாருக்குமே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற அந்த சமயத்தில் கமர்ஷியல் பீப்புள், அதாவது ட்ரேட்ஸ், பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு படி மேலே போகிறாங்க. அவங்களோட க்ரோத் வந்து வேறு லெவலில் இருக்குது. ரூலிங் பார்ட்டிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய அன்ஜஸ்டிஸ் லாவை போடுறாங்க. அவங்க வந்து ஏர்ன் பண்ணக்கூடாதுன்னு நினப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் தேவையில்லாத நிறைய லாஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டாக்ஸஸ் நிறைய போடுறாங்க. நீ வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, என்ன ட்ரேட் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட்டுக்கு இல்லைனா ரூலிங் பார்ட்டிஸ்க்கு நீ கொடுக்க வேண்டியதை கொடுக்க தான் செய்யணும். அந்த மாதிரி நிறைய தேவையில்லாத டேக்ஸ், நிறைய அன்ஜஸ்டிஸ் லாஸ், இது எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால கமர்ஷியல் பீப்புள் எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்களோ அதை விட அதிகமாக காமன் பீப்புள் சஃபர் ஆகுறாங்க. ஏன்னா கமர்ஷியல் பீப்புளுக்கு டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் மணி எல்லாத்தையும் அவங்க காமன் பீப்புள் கிட்ட இருந்தால் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதனால் ஆல்ரெடி பஞ்சத்தில் இருக்கிற அந்த மக்கள் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக பெசன்ஸ் வந்து ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பெசன்ஸ் ரிவால்ட் அப்படின்னு சொல்லி 1381 ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெவல்யூஷன் பண்ணுறாங்க. எப்படியாவது அந்த லாஸாக இருக்கட்டும், இந்த டாக்ஸஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. தென் ரிச்சர்ட் செகண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்பவே கேஷுவலாக இந்த
ரெவல்யூஷனை வந்து சப்ரெஸ் பண்ணுறாரு. அது எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரூலிங்கில் இருக்கிறவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் ஃபைட் பண்ணுறத ரொம்ப கேஷுவலாக கலைச்சி விடுறாரு. அவரோட ரூலிங் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலாக ரொம்ப நாலேஜபிளாக இருக்குது அப்படின்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது. ஒரு பொலிட்டிக்கல் இம்பேலன்ஸ்டோட தான் அவரோட ரூலிங் பீரியட் இருந்திருக்கும். எப்போவுமே சொசைட்டியில் ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தான் அவர் கிரியேட் பண்ணியிருப்பார். தென் ரெஃபர்மேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, இவ்வளோ நாளும் கிங்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட தான் பவர் இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சர்ச்சில் இருக்கிறவங்க வந்து அந்த பாரை எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அத்தாரிட்டி இருக்குது, நாங்கள் தான் ரூல் போடுவோம் அப்படின்ற மாதிரி சர்ச்சில் இருக்கிற நிறைய பர்சனாலிட்டிஸ் வந்து பவர் எடுத்துகிட்டு அத்தாரிட்டியில் இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. சர்ச் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எந்தளவுக்கு ஸ்பிரிச்சுவலி அவங்க எந்தளவுக்கு ஒரு பியூரான லைஃப்பை லீட் பண்ணணுமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. கரப்ஷன், இம்மாரலிட்டி அண்ட் கமிட்டிங் சின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கோ அது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. ரொம்ப ஜாலியாக அவங்களோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. காடுக்கு நான் வர்ஷிப் பண்ணுறேன், காடுக்கு நான் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருமே கரப்ஷன் அப்படின்ற ஒரு பேரில் நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு மணி ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காமன் பீப்புள் கிட்ட இருந்து அவங்க மணி ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அத்தாரிட்டி அவங்க சைடு வந்ததுக்கு அப்புறமா அவங்க போடுறது தான் ரூல்ஸ் அப்படின்றதுனால யாருமே அவங்களுக்கு அகேன்ஸ்டாக கொஷின் கேட்க முடியல. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போயிட்டுருக்கிற டைமில் ஜான் வைக்லிஃப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா அத்தாரிட்டிஸ்க்கும் சர்ச்சில் இருக்கிற எல்லா அத்தாரிட்டிஸ்க்கும் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு. நான் வந்து கண்டிப்பாக இங்கே நடக்கிற கரப்ஷனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவேன், உங்களோட இந்த கரப்ஷன் ஒரு நாள் ஸ்டாப் ஆகும், உங்களால் இதை அகெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக எல்லார்கிட்டையும் சேலஞ்ச் பண்ணுறாரு. இதோட விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா, த லோலார்ட் மூமெண்ட் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது வந்து கேத்தலிசம், இங்கிலாண்டில் இருக்கிற கேத்தலிக் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக இந்த ஒரு மூமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கேத்தலிக் சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் தான் அந்த கரப்ஷன் எல்லாமே பண்ணுறது, ஓகேவா? ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து கொண்டு வராங்க. தென் ஜான் வைக்லிஃப் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டட் பைபிளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இவ்வளோ நாளும் பைபிள் வந்து லாட்டின் லாங்குவேஜில் மட்டும்தான் இருந்திருக்கும், ஓகேவா? ஸோ லாட்டின் லாங்குவேஜில் இருக்கும்போது லாட்டின் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாராலையும் ரீட் பண்ண முடியாதுன்ற சிச்சுவேஷனில் இந்த அத்தாரிட்டியில் இருக்கிற பீப்புள், அந்த சர்ச்சில் இருக்கிற அந்த பொசிஷனில் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அதை ரீட் பண்ணிவிட்டு பைபிளில் இதான் சொல்லியிருக்கு அதான் சொல்லியிருக்குன்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போது அவர் அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு காமன் லாங்குவேஜ் ஆகிடுச்சு. எல்லாருமே பைபிளை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் என்ன இருக்குன்றதை அவங்களாலே தெரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட்டு ரெனைசன்ஸ் பீரியட். இந்த பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மிடிவல் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், ட்ரெடிஷனாக இருக்கட்டும், இதை வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாருமே இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. ஸோ இவரோட ஐடியாலஜிஸ் எல்லாமே மாடர்ன் இங்கிலீஷை நோக்கியே இருக்குது. அதே மாதிரி பீப்புள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறாங்க. மென் நிறைய பேர் டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அவங்களோட ஐடியாலஜிஸாக இருக்கட்டும், கான்செப்ட் எல்லாமே டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு லிபரேட்டட் தாட்ஸ், அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்களோ அதை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. தென் அவங்களுக்கு இருந்த தியாலஜிக்கல் ஐடியாஸ், ரிலீஜியஸ் ஃபேக்ட், இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க ரொம்ப அப்படி கண்மூடித்தனமாக என்னன்னே தெரியாமல் நம்பிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு நாங்கள் இதை நம்பணும், இப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மென் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஷின்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பித்தாங்க. தென் பெட்ராச் அண்ட் பொக்காஷியோ, இவங்க ரெண்டு பேருமே இட்டாலியன் ரைட்டர்ஸ், ஓகேவா? இவங்க அந்த ரெனைசன்ஸ் பீரியடில் வந்துட்டு ஒரு பெரிய ரிவைவலை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க்ஸ் மூலமாக நிறைய மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த ரெனைசன்ஸ் பீரியடில் இருந்த இம்பார்ட்டண்ட்டான ஃபிகர் அப்படின்னா இந்த பெட்ராச் அண்ட் பொக்காஷியோ. இது எல்லாமே சாசரோட ஏஜில் நடந்த இன்சிடென்ட்ஸ், மூமெண்ட்ஸ் எல்லாமே. தென் இப்போ சாசர் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து 1340 to 1400, இதுதான் இவரோட பீரியட். இவர் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேட் ஃபிகராக பார்க்கப்படுறாரு. எல்லாருக்குமே நல்ல ஃபெமிலியரான நிறைய கிரேட்டஸ்ட் ஒர்க்கை கொடுத்த ஒரு ரைட்டர் அப்படின்னா அது சாசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பிறந்தது வந்து நியர்லி 1340, அதாவது எக்ஸாக்டாக இந்த இயர் தான் இந்த மந்த்து தான் அப்படின்னு கிடையாது, 1340க்குள்ளே அவர் வந்து பிறந்திருக்கிறாரு. மேபி அது 1339ஆகவும் இருக்கலாம், இல்லை 41ஆகவும் இருக்கலாம். அந்த மாதிரி 1340 அவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஃபாதர் வந்துட்டு ஒரு விண்ட்னர் அப்படின்னு சொல்லும்போது வைன் எல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இவருக்கு 16 வயசு இருக்கும்போது டியூக் ஆஃப் கிளாரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவரோட ஒய்ஃபான
லைனல் அப்படின்றவங்க கிட்ட ஒரு மெய்டு மாதிரி இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவரோட 16 வயசில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே ஃப்ரான்ஸுக்கு அகேன்ஸ்டாக வாருக்கு போகிறாங்க. அப்படி அந்த ஆர்மி போகும்போது அந்த கிங்கோட ஆர்மியில் இவரும் சேர்ந்து போகிறாரு. ஆல்ரெடி இவர் வந்து அந்த கிங்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவர் மேலே கிங் அண்ட் குயினுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. இந்த சமயத்தில் அவர் ஆர்மிக்கு போயிருக்கிறாரு. ஆர்மிக்கு போன இடத்துல இவரை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க ஃப்ரான்ஸ் ஆர்மி. ஃப்ரான்ஸ் ஆர்மி கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா குயின் சொன்னதுனால கிங் வந்து அகெயின் போய் அவங்க கிட்ட பேசி இவரை வந்து சேவ் பண்ணி கூட்டிட்டு வராரு. ஸோ சார்சர் இங்கே ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா கிங்கோட பெட் சாம்பரில் ஸ்கொயர் அப்படின்ற அந்த போஸ்டிங் வந்து இவருக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ நார்மலாக ஒரு மெய்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ கிங்கோட அந்த பெட் சாம்பரில் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுது. தென் இவர் வந்து ரொம்ப டிப்ளமேட்டாக இருப்பார். ஓகேவா? ரொம்பவே டேலண்டடான நல்ல நாலேஜபிளான ஒரு பர்சனாக இருந்தார். ஃபியூ இயர்ஸ்க்குள்ளேயே இவர் நிறைய ட்ராவல் பண்ணுறாரு. நிறைய இடங்களுக்கு போகிறாரு. ஃப்ளாண்டர்ஸ், ஃப்ரான்ஸ், இட்டாலி இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போகிறாரு. நம்ம நிறைய ட்ராவல் பண்ணும்போது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் கெயின் பண்ணிக்குவோம் இல்லையா? அதே மாதிரி இவருமே ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது பிளென்டி ஆஃப் திங்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், அவங்களோட மேனர், அவங்களோட கல்ச்சர், ஃபேஷன், இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் அவருக்கு தெரிய வருது. என்னென்ன மாதிரியான டயலெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான டிவிஷன்ஸ் இருக்குது, எல்லாமே அவருக்கு தெரிய வருது. ஸோ எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறாரு. அந்த ட்ராவல் மூலமாக நிறைய கற்றுக்கிறாரு. தென் 1386 வந்து இவருக்கு ஒரு பேட்ரான், அதாவது ஒரு சப்போர்ட்டர் மாதிரி ஒரு பர்சன் இருக்கிறாங்க. ஜான் ஆஃப் காண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் இருக்கிறாங்க. அவங்கள வந்து பேனிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரோட ஃபார்ச்சூன்ஸ் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஸோ இப்போ வந்துட்டு அவர்கிட்ட ஒரு ஃபார்ச்சூன்ஸும் இல்லை. எதுவுமே இல்லாமல் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கிறாரு. ஹென்ரி 4th வந்து அகெயின் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணி அவரோட ப்ராஸ்பெரிட்டி, அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே இவர்கிட்ட திரும்ப கொண்டு வராரு. தென் ஒரு ஷார்ட் டைம் டியூரேஷன்லேயே சார்சர் வந்து இறந்து போயிடுறாரு 1400. ஓகேவா? ஸோ அவரை வந்து பொயட்ஸ் கார்னர் அப்படின்ற இடத்துல தான் அவரை வந்து பரி பண்ணுறாங்க. இது வந்து அவரோட பர்சனல் லைஃப். நெக்ஸ்ட்டு லிட்ரரி இன்ஃப்ளூயன்சஸ் ஆன் சார்சர்ஸ் பொயட்ரி. சார்சரோட பீரியடில் எந்த ரைட்டர், எந்த லாங்குவேஜாலலாம் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார், யாரோட ஐடியாலஜிலாம் எடுத்துகிட்டு அவர் வந்து பொயட்ரியில் ரிஃப்ளெக்ட் பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பீரியட். அவரோட யங் டேஸ்லேருந்தே நிறைய லவ் போயம்ஸ் வந்து அவர் எழுதினார். ஆனால் அந்த லவ் போயம்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வெறும் ஃபியூ போயம்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு, எல்லாராலையும் ரீட் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் நிறைய போம்ஸ் எழுதினார் அப்படின்றதுக்கு மட்டும்தான் ரெக்கார்டு இருக்குது. அப்படி அவர் யங் டேஸில் எழுதின எல்லா போம்ஸுமே கண்டெம்ப்ரரி ஃப்ரெஞ்ச் பொயட்ரியிலேருந்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எழுதியிருப்பார். ஏன்னா அவர் நிறைய ஃப்ரெஞ்ச் பொயட்ரிஸ் ரீட் பண்ணுறாரு. எல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும்போது அதே மாதிரி நம்மளும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு யங் டேஸ்லேயே நிறைய லவ் போயம்ஸ் வந்து எழுதுறாரு. தென் இவர் ஃப்ரெஞ்சில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க்கோட ஒரு போர்ஷனை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஒரு ஒர்க் வந்து நம்மளுக்கு நிறைய பிடிக்கும் போது அதை நம்மளோட லாங்குவேஜில் நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரியன் சீரீஸோ இல்லை அதர் லாங்குவேஜ் சீரீஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அதை வந்து நம்ம லாங்குவேஜில் பார்த்தா இன்னும் பெட்டராக இருக்குமே. ஏன்னா அந்த லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு கனெக்ட் ஆகாது. பட் அந்த இமோஷன் என்னன்றது நம்மளுக்கு புரியும் இல்லையா? அந்த மாதிரி இவரும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்கை வந்துட்டு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அந்த ஒர்க் வந்து ரோமன் டீலா ரோஸ். இதை வந்து லவ் அலிகரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லவ் அலிகரி அப்படின்றதுல வந்து ஒரு நியூ ஸ்டைலையே அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? லவ் போயம்ஸை நம்ம இப்படியும் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ ஸ்டைல், ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்டைலை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. ஃப்ரெஞ்ச் போம்ஸ் வந்து நிறைய ரீட் பண்ணும்போது அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற ஒரு விஷயம், ஸ்ட்ரைக் அவுட் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் போம்ஸ் மாதிரி நம்மளோட போம்ஸ் இருக்கக்கூடாது, அது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ஈஸியாக எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் போம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், எல்லாராலையும் ரீட் பண்ண முடியாது. அதனால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் நிறைய பேர் அதை ரீட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணாமலே நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும். ஸோ என்னோட போம்ஸ் எல்லாமே சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. தென் 1369 இவர் த புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதுறாரு. இது யாருக்காக அப்படின்னா ஜான் ஆஃப் காண்ட் அப்படின்றவங்களோட ஒய்ஃப் பிளான்ஷே, அவங்களோட டெத்துக்காக த புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்ற ஒரு அலிகரியை இவர் எழுதுறாரு. ஓகேவா? இது ரொம்ப சின்சியராகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் எழுதுறாரு. நெக்ஸ்ட் ஒன் இட்டாலியன் பீரியட். இது
1372 டு 1384 வரைக்கும். ஓகேவா? இந்த பீரியடில் நிறைய இட்டாலியன் ரைட்டர்ஸை பார்த்து அட்மையர் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் பிடிச்சது, தென் இட்டாலியன் பிடிச்சிருக்கு. வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா லிட்ரேச்சர், ஆர்ட் இதோட கம்பேர் பண்ணும்போது அவருக்கு வந்து இட்டாலியனும் பிடிச்சிருக்கு. இட்டாலியனில் நிறைய ரைட்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாரு. யாரெல்லாம் அப்படின்னா, டான்டேயோட டிவைன் காமெடி அப்படின்ற ஒர்க் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பெட்ராச்சோட சானட்ஸ், பொக்காஷியோட டெக்கமரான், இந்த மாதிரி நிறைய கிரேட் ரைட்டர்ஸ் அவங்களோட ஒர்க் இது எல்லாத்துலேயும் இன்ஸ்பயர் ஆகிறாரு, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு. அதே மாதிரி நம்மளும் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், ட்ரைலர்ஸ் அண்ட் கிறிசிடி, த லெஜெண்ட்ஸ் ஆஃப் குட் விமன், இந்த மாதிரியான நிறைய ஒர்க்கை வந்து இவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இந்த ஒர்க் எல்லாத்துலேயுமே இந்த இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படின்ற ஒரு ஒர்க் எல்லாமே ஒரு ட்ரீம் அலிகரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க் வந்து இவரோடது அலிகரி மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து டான்டேயோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும். டான்டே வந்து அந்த டிவைன் காமெடியில் என்ன யூஸ் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இந்த ஒர்க்கை வந்து அவர் எழுதியிருப்பார். தென் த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன், இந்த ஒர்க்கில் வந்து ஒரு 19 டேல்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லி இவர் பிளான் பண்ணியிருப்பார். 19 விமனை பற்றி எழுதணும், டிஃப்ரெண்ட் கிளாஸில் இருக்கிறவங்க, டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் இருக்கிற 19 விமனை பற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் பிளான் பண்ணியிருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் 8 டேல்ஸ் மட்டும்தான் எழுத முடியும். 9th ஒன் இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஸோ இதில் அவர் பிளான் பண்ண மாதிரி 19 எழுத முடியாது, 8 தான் கம்ப்ளீட் ஆகிருக்கும். தென் இவர் தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஃபர்ஸ்ட் ஹீரோயிக் கப்லெட் அப்படின்றத ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் பண்ணது. எல்லாருக்குமே ஐடியா இருந்திருக்கும், பட் அதை யார் பர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குது இல்லையா? ஸோ இவர் தான் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். தென் பொக்கேஷியோட ஃபிலோஸ்ட்ரேட்டோ அப்படின்ற ஒர்க்கில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ட்ராய்லஸ் அண்ட் கிறிசிடி அப்படின்ற ஒர்க்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இதில் அவரோட ஃபுல் ஆர்டிஸ்டிக் ஸ்கில்லையும் இதில் இன்புட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, இந்த ஒர்க் வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்குது. பொக்காஷியோ அப்படின்றவர் ஒரு கிரேட் ரைட்டராக பார்க்குறாரு. ஸோ அவருக்கு ஈக்குவலாக நான் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து என்னோடய கிரேட்னஸ் இருக்கணும். அதனால் ரொம்பவே எஃபர்ட் போட்டு ரொம்ப சின்சியராக டிவோட்டடாக ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ அதனாலேயே இந்த ஒர்க் வந்துட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் சாசரோட பெஸ்ட் நரேட்டிவ் ஒர்க் அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகேவா? இந்த பீரியடில் தான் கிளர்க்ஸ் டேலையும் அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். தென் தேர்ட் பீரியட் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் பொயட்ரி. ஸோ இங்கிலீஷ் பொயட்ரி வந்து 1384 டு 1390. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்சு ஒர்க் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணார், தென் இட்டாலியன், இப்போ வந்து இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷ் போம்ஸ் வந்து அவர் நிறைய இங்கிலீஷ் போம்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. பட் நோட்டபிளான ஒர்க்ஸ் அப்படின்னா ஃபார்மர்ஸ் ஏஜ், ஃபார்ச்சூன், ட்ரூத், இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸை வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இதில் கிரேட்டஸ்ட் ஒர்க் இந்த பீரியடில் சாசரோட கிரேட்டஸ்ட், இந்த பீரியட்னு இல்லை, ஓவராலாக சாசரோட ஒரு கிரேட்டஸ்ட் ஒர்க், மாஸ்டர் பீஸ் அப்படின்னா கேன்டர்பரி டேல்ஸ் தான். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு ஒர்க் அவர் கொடுத்துருக்கிறாரு. இதில் டோட்டலாக 24 டேல்ஸ் இருக்கும். ஓகேவா? இதில் வேர்சஸும் இருக்கும், அதே மாதிரி ப்ரோஸும் இருக்கும். நிறைய டேல்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாகவும் இருக்கும். ஓகேவா? இது ஒரு கம்ப்ளீட் புக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிளான் பண்ணது ஒன்று, அங்கே எழுதுனது ஒன்று, அதுலேயும் சில இன்கம்ப்ளீஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த கேன்டர்பரி டேல்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பில்கிரிம்ஸ் வந்துட்டு லண்டன்லேருந்து கேன்டர்பரி போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்படி அவங்க போகும்போது அங்கே ஒரு டேபர்ட் இன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இன்னில் போய் ஸ்டே பண்ணுறாங்க. தாமஸ் பெக்கெட்டோட அந்த ஸ்ட்ரென்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பில்கிரிமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, போகும்போதும் வரும்போதும் ஈச் பர்சன் போகும்போது 2 ஸ்டோரி, வரும்போது 2 ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு பர்சன் 4 ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. டோட்டலாக சாசரோட சேர்த்து 29 மெம்பர்ஸ் அங்கே போகிறாங்க. ஓகேவா? ஸோ டோட்டலி 116 ஸ்டோரிஸ் கண்டிப்பாக வரணும் இல்லையா? அந்த 116 ஸ்டோரிஸையும் வச்சு ஒரு புக் எழுதணும் அப்படின்றது தான் சாசரோட பிளானாக இருந்திருக்கும். அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே, அந்த 29 மெம்பர்ஸுமே இங்கிலாந்து சொசைட்டியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளாஸில் இருக்கிறவங்க, ஒவ்வொரு டிவிஷனில் இருக்கிறவங்க. அதில் வந்து ரிலீஜியஸ் பீப்புள் இருப்பாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருப்பாங்க, லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ் அப்படின்ற மாதிரி எல்லா டிவிஷன்ஸில் இருக்கிற பீப்புளும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ எல்லாரும் அந்த சேர்ந்து இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்குது, அவங்களோட வே ஆஃப் பிஹேவியர், பேசுகிறது, இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கும் சாசருக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். அப்படி ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்லி 23 பில்கிரிம்ஸ்க்கு மட்டும்தான் அவங்களோட ஸ்டோரியை சொல்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கும். அதில் ஒன்று சாசர். ஸோ சாசரை விட்டுட்டா மொத்தத்தில் 22 பில்கிரிம்ஸ். இந்த 22 பில்கிரிம்ஸும் ஆளுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. சாசர் மட்டும் 2 ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. ஸோ அவரோடது 2, மற்றவங்களோடது 1. ஸோ 22 + 2 24 டேல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஸ்டோரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. சாசரோட டேல் வந்துட்டு தி டேல் ஆஃப் மெலிபஸ் அண்ட் பார்சன்ஸ் டேல். இது ரெண்டுமே சாசர் சொன்னது. இது ரெண்டுமே ஒரு ப்ரோஸ் மாதிரி தான் இவர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸ்டோரி மாதிரி இல்லாமல் ப்ரோஸ் மாதிரி தான் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஸோ டோட்டல்
டோட்டலாக இதில் 24 டேல்ஸ் இல்லையா. சார்ஜரோட 2 டேல் மட்டும் ப்ரோஸ் மாதிரி இருக்கும். மற்ற எல்லாத்துலேயுமே இவர் வந்து டெக்கா சிலபிள் யூஸ் பண்ணியிருப்பாரு. தென் ஹீரோயிக் கப்லெட்டும் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. தென் இந்த ஸ்டோரி வந்து என்னதான் அவங்க சொன்ன ஸ்டோரியாக இருந்தாலும் இவர் அதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, எல்லா கேரக்டர்ஸும் அவங்க கேரக்டர்லேருந்து கதை சொல்கிற மாதிரி. இப்போ ஒரு மாங்க் அப்படின்னா அவர் ஒரு மாங்கோட கதையை தான் சொல்லுவார். ஒரு நன் அப்படின்னா அவங்க ஒரு நன்னோட கதையை தான் சொல்லுவாங்க. அவங்களோட லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட ஸ்டோரி இருக்கிற மாதிரி இவர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஒவ்வொருத்தருமே சொசைட்டியில் ஒவ்வொரு பிளேஸில் இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட என்ன கரப்ஷன்லாம் நடக்குது, இது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ மேபி அந்த ஸ்டோரிஸை அவங்களே சொல்லியிருக்கலாம், இல்லை வேற யாரும் அவங்கள தாக்குறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். பட் இவரோட நரேஷனில் வந்து அந்தந்த பீப்புள் அவங்கவுங்க ரேங்க்ல இருக்கிறவங்களோட ஸ்டோரிஸை சொல்கிற மாதிரி தான் இவர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஓவராலாக எல்லாரோட கேரக்டர், அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். அவங்க யார் அப்படின்றத அப்படியே பிக்சரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அவரோட கிரியேட்டிவ் இமேஜினேஷனாக இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லாமே மிடிவல் பீரியடில் இருந்த கேரக்டர்ஸ், அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதனாலே இவரை வந்து கிரேட் ஸ்டோரி டெல்லர் இன் வேர்ஸ். ஒரு ஸ்டோரியை சொல்கிறது, நாவல் சொல்கிறது வேற, ஒரு வேர்ஸை வந்து இவ்வளோ அழகாக நரேட் பண்ண முடியும் அப்படின்னா அது சார்ஜரால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சார்ஜர் அஸ் அ பொயட். சார்ஜர் ஒரு பொயட்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து ஃபுல்லாகவே எல்லா போம்ஸ்லேயுமே அந்த மிடில் ஏஜ் அந்த பீரியடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. போப் எப்படி 18th சென்ச்சுரியில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாரோ அதே மாதிரி சார்ஜர் வந்து அவரோட பீரியடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத அவரோட போம்ஸ் மூலமாக அவர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. லைக் டென்னிசன் எப்படி விக்டோரியன் எராவை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட பீரியடில் இருந்த அந்த கண்டெம்பரரி சிச்சுவேஷனை வந்து அவங்களோட ஒர்க்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. தென் சார்ஜர் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன். இங்கிலீஷில் வந்து நேக்கட் வேர்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. நேக்கட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போது இங்கிலீஷில் ஒரு வேர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு இதுதான் மீனிங், அக்யூரேட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இதுதான் அதுக்கான மீனிங் அப்படின்னு சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தெரிகிற மாதிரியான வேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்ணுறாரு. அதுக்குள்ளே இன்னர் மீனிங் இருக்கும். அதை வந்து நம்ம இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணோன்னா மல்டிபிள் மீனிங் வரும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இதுதானா இதுதான் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிற மாதிரியான வேர்ட்ஸை வந்து இவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. தென் இவர் வந்து ஒரு அக்யூரேட் பிக்சர் கொடுப்பாரு. அதில் வந்து எந்த விதமான ஹிடன் மெசேஜுமே இருக்காது. சொசைட்டி இப்படி தான் அப்படின்னா அப்படியே அதை வந்து பிக்சரைஸ் பண்ணுற மாதிரி, அது எக்கனாமிக், ரிலீஜியன் அண்ட் ஆல்சோ பொலிட்டிக்கல் கண்டிஷன் எல்லாத்தையுமே அப்படியே அக்யூரேட்டாக பிக்சரைஸ் பண்ணுற மாதிரி இவரோட ஒர்க்ஸ், இவரோட போம்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா கேண்டபரி டேல்ஸை சொல்லலாம். கேண்டபரி டேல்ஸில் என்னென்ன பீப்புள் இருக்கிறாங்களோ எல்லாரை பற்றியுமே இந்த ப்ரொலாக்லேயே அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அந்த சென்ச்சுரியில் 14th சென்ச்சுரியில் என்ன மாதிரியான பீப்புள் இருந்தாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே அந்த ப்ரொலாக்லேயே அவர் ரொம்ப டீட்டெயில்டாக அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் இவரோட போம்ஸ் எல்லாமே அப்படியே அந்த சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சார்ஜஸ் ரியலிசம், தி ஓல்ட் அண்ட் தி நியூ. மிடிவல் பீரியடில் வந்துட்டு அது மிடிவல் பீரியடாகவே இருந்தாலும் ரினைசன்ஸோட அந்த ஒரு தாக்கம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ரினைசன்ஸ் ஒரு மறுமலர்ச்சி வரப்போகுது, ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்றது வந்து ஃபர்ஸ்டே அவங்களுக்கு தெரிய வருது. சார்ஜரோட ப்ரொலாகில் நைட்டை பற்றி பேசியிருப்பார். நைட் அப்படின்றவங்க மக்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறவங்க, போருக்கு போகிறவங்க, மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே இன்டென்ஷனில் இருக்கிறவங்க இல்லையா. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிவல்ரி அப்படின்ற விஷயம் மிடில் ஏஜில் ஃபேட் ஆகிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நைட்ஸோட அந்த வேல்யூ கம்மி ஆகும்போது நைட்ஸோட சன்னான ஸ்கொயர்ஸ் வராங்க. ஸ்கொயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த நைட்டுக்கும் ஸ்கொயருக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன், நைட்ஸ் அப்படின்றவங்க வந்து வார்க்கு போகிறாங்க அப்படின்னா அது மக்களுக்காக இருந்துச்சு, மக்களை சேவ் பண்ணணும், நாட்டுக்காக ஃபைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் அவங்களோட சன்ஸான ஸ்கொயர்ஸ் ஃபைட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா அது வந்து அவங்களோட லவ்க்காக. அவங்களோட பார்ட்னர் ஒரு கரேஜியஸான பர்சன் அப்படின்னா அது அவங்களோட லேடி லவ்க்கு ஒரு சந்தோஷத்தை தரும். ஸோ அதனால் அந்த ஒரு ப்ரைட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய பேர் இந்த ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அதோட இன்டென்ஷன் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. முன்னாடி நைட்னா எப்படி இருந்தாங்க, இப்போ அந்த ஸ்கொயர்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன், அந்த ஒரு பெர்செப்ஷன் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. தென் கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே பீப்புளோட கிளாசிக்கல் லேர்னிங் அதில் அவங்களுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறாங்க. கிளாசிக்கல் ஒர்க்ஸை லேர்ன் பண்ணுறது, அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறது, இந்த மாதிரி லேர்னிங்கில் அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இந்த கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் வந்து இருக்கிறாங்க. தென் சார்ஜர் வந்து நிறைய இட்டாலியன் ரைட்டர்ஸால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு இல்லையா. ஸோ என்ன தான் அவர் வந்து இட்டாலியன் ரைட்டர்ஸால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலும் இந்த ரினைசன்ஸ் ஹியூமனிசம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு முன்னோடி
முன்னோடியாக இருக்கிறது சார்ஜர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சோஷியல் கண்டிஷன், இவரோட ஒர்க்கில் வந்து சோஷியல் கண்டிஷனை எப்படிலாம் இவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இமேஜினேஷன், நடக்காத விஷயங்கள் எல்லாம் எழுதுறது, இதெல்லாம் தாண்டி என்ன இருக்குதோ அதை வந்து அவரோட ஒர்க்கில் இன்க்ளூட் பண்ணது இவர் தான். ஓகேவா? இவரோட போம்ஸை வந்து ஒரு மீடியமாக யூஸ் பண்ணுறாரு. மக்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத புரிய வைக்கிறதுக்குமான ஒரு மீடியமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஒரு டூலாக யூஸ் பண்ணிட்டு சொசைட்டியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவரோட போமில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலேயே 14th சென்ச்சுரியோட ஒரு கிரேட் ரைட்டராக எல்லாராலையும் பார்க்கப்பட்டார். தென் இவரோட ப்ரொலாக், கேண்டபரி டேல்ஸில் இருக்கிற அந்த ப்ரொலாகில் வந்து 29 கேரக்டர்ஸை பற்றி, அது வந்து எல்லா கிளாஸில் இருக்கிற இங்கிலாண்டில் இருக்கிற எல்லா பீப்புளை பற்றியுமே இவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு த சர்ச் அண்ட் ரிலீஜியஸ் லைஃப். சர்ச்சில் இருக்கிற பீப்புளோட லைஃப் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா, இவங்க வந்து எப்போவுமே கடவுளுக்கு டிவோட்டடாக புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படி தானே இருக்கணும். ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மாங்க், போப், ப்ரீஸ்ட், இந்த மாதிரி அந்த ரிலீஜியஸ் பீப்புள் எல்லாருமே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தாங்க. நிறைய சாப்பிட்டு நல்லா ஃபேட் ஆகிட்டு ப்ளஷர் லவ்விங்காக எப்போவுமே ஏர்ன் பண்ணுறத மட்டுமே மோட்டிவாக வச்சு, ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ அந்த மாதிரி கரப்ஷன் பண்ணுறது, பாவம் பண்ணுறது, இப்படி தான் அவங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அலர்ட் பண்ணியிருக்கிறதே பாவர்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். பட் அவங்க வந்து ரிச் பீப்புள் கூடயும் விமன் கூடயும் டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ லைஃப்பை எப்படிலாம் என்ஜாய் பண்ண முடியுமோ, சின்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்சன் அப்படின்றவங்க வந்து பாவர்ட்டியில் தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப லாயலாக இருந்தாங்க, கடவுளுக்கு டிவோட்டடாக இருந்தாங்க. அந்த பார்சனும் நினச்சிருந்தா அவங்களும் கரப்ஷன் பண்ணி ரொம்ப ஜாலியான ஒரு லைஃப் லீட் பண்ணியிருக்கலாம். பட் கடவுளுக்கு அவங்க உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால ஸ்டில் அவங்க வந்து பாவர்ட்டியில் இருக்கிறாங்க. பட் சாட்டிஸ்ஃபைடான அண்ட் ஆல்சோ பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் வந்து அவங்களோட ஒர்க் எல்லாமே ரொம்ப ரிச்சாக இருக்கும். அவங்க மற்றவங்கள மாதிரி கிடையாது, ரொம்ப சீப்பான மைண்ட் செட் கிடையாது. பார்சன் வந்து எல்லாரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கிரேட்டான ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்களோட பிரதரான பவுமேனும் அதே மாதிரி தான். அவரும் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, எல்லார்கிட்டையும் லவ்வை ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இந்த பார்சன் அண்ட் பவுமேன் வந்து இருக்கிறாங்க. தென் சார்ஜர் வந்து என்றைக்குமே சர்ச்சில் உள்ள பிரின்சிபல்ஸை வந்துட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி பேசவே மாட்டார். சர்ச்சில் இது தப்பு அது தப்பு அப்படிலாம் அவர் பேசவே மாட்டார். அங்கே இருக்கிற அத்தாரிட்டிஸை மட்டும்தான் அவர் பேசுவார். பீப்புள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க வேண்டியவங்க ஏன் இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாத மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, ஒரு ஒஸ்டான லைஃப்பை லீட் பண்ணுறாங்க, எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், பட் அவங்களே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் இவருக்கு கோவமே தவிர எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கஸ்டம்ஸையும் இவர் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி சார்ஜர் பேச மாட்டார். தென் ரியலிஸ்டிக் ப்ரெசன்டேஷன் ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. இதில் வந்து சார்ஜர் வந்து ரியலிஸ்டிக் மேனர் அப்படின்றது சொசைட்டியில் எல்லா கிளாஸில் உள்ள பீப்புளுமே இருக்காங்க. ஹை கிளாஸ், லோ கிளாஸ், மிடில் கிளாஸ்னு எல்லா கிளாஸில் உள்ள பீப்புளுமே இருக்கிறாங்க. அப்படி எல்லாரையுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. சில பேருக்கு மட்டும் பார்ஷியலாக பயாஸ்டாக அந்த மாதிரிலாம் இவர் கொடுக்கவே இல்லை. எல்லாரோட லைஃப்பையும் ரொம்ப அக்யூரேட்டாக இவர் போர்ட்ரே பண்ணுறாரு. இந்த சார்ஜரோட பீரியடில் கார்பெண்டர், மெர்ச்சன்ட், டையர், பவுமன் இவங்க எல்லாரோட ஸ்டேட்டஸுமே கொஞ்சம் ஹை ஆகுது. எல்லாரோட தேவையுமே அதிகமாகுது. ஹை சொசைட்டியில் இருக்கிறவங்க, ஹை கிளாஸ் பீப்புள் எல்லாருமே இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. இவ்வளோ நாளாக அவங்கள இல் ட்ரீட் பண்ணிட்டு இருந்த அந்த ஹை கிளாஸ் பீப்புள் இப்போ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட ஒய்ஃப் எல்லாருமே கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம வந்து ரொம்ப ஒன்றும் அப்படி ஒஸ்டான ஒரு லைஃப் லீட் பண்ணல, நம்மளுக்கும் எல்லாரும் ரெஸ்பெக்ட் தராங்கன்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுறாங்க. டாக்டர்ஸ் அண்ட் ஃபிசிக் இவங்க எல்லாருமே மெடிக்கல் ஃபீல்டு அதை ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக இருக்காங்க. அதே மாதிரி கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்பர்ட் வந்துட்டு அவங்களுக்கு பேஷனே அந்த லேர்னிங் தான், படிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட பேஷனாக இருக்குது. தென் ப்ரையரஸ், நன், ஒய்ஃப் ஆஃப் பாத் இவங்க எல்லாருமே சார்ஜரோட பீரியடில் விமன் எப்படி இருந்தாங்க அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுற விதத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், த இன்கம்ப்ளீட்னஸ் ஆஃப் சார்ஜர்ஸ் பிக்சர். சார்ஜரோட இந்த கேண்டபரி டேல்ஸ்லையுமே சில இடங்களில் இன்கம்ப்ளீஷன் இருக்கும். எல்லாத்தையுமே அவர் அக்யூரேட்டாக அப்படி பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் ஸ்டோரிஸ் வந்து அப்படியே இன்கம்ப்ளீட்டாகவும் இருக்குது. சில டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக நரேட் பண்ணி முடிக்கலை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேவா? எந்த அளவுக்கு இவர் சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி பேசினாரோ அதே அளவுக்கு பெரிய இஷ்யூஸ் எதையும் இவர் அட்ரெஸ் பண்ணல. பிளாக் டெத்தாக இருக்கட்டும், இல்லை இந்த லோலார்டு மூமெண்ட்டாக இருக்கட்டும், இதை பற்றிலாம் அவர் பேசவே இல்லை. ஸோ இதுவுமே ஒரு இன்கம்ப்ளீஷன் மாதிரி தான். தென் இன்னொரு விஷயத்தையும் அவர் அட்ரெஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அவர் ஒரு ரைட்டர், ஒரு பொயட், அவ்வளோதான். நான் வந்து ஒரு பிக்சரை வந்து வரைவேன், அது வந்து என்னோட ஆர்டிஸ்டிக் டேலண்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதில் என்ன
என்ன இருக்குன்றத. மற்றபடி நான் உங்களுக்கு மாரல் டீச் பண்ணுறதுக்காக வரல, நான் ஜஸ்ட்டு பிக்சர் மட்டும் வரைவேன், அதை நீங்கள் என்ன இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சார்ல்ஸ் கேரக்டரைசேஷன். இவர் எந்த மாதிரி கேரக்டரைசேஷன் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணுறாரு. அவரை சுற்றி இருக்கிற எல்லா பீப்புளையும் அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து தான் மென் அண்ட் விமனோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து அவரோட ஒர்க்கில் இவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. அந்த 29 பீப்புளுமே ஆப்டாக எப்படி அந்த செஞ்சுரியில் இருக்கிறாங்களோ அதை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுற விதத்தில் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். தென் ரியல் கேரக்டர்ஸ், இவர் வந்து அந்த புக்கில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற அந்த ரியல் கேரக்டர்ஸ் எல்லாரையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்களோட சிரிக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட மூவிங், டாக்கிங், ஈட்டிங், காசிப் பேசுகிறது, அவங்களோட ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அவர் என்ன பார்த்தாரோ என்ன இருக்குதோ அந்த 14th செஞ்சுரியை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரியல் கேரக்டர்ஸ் அப்படின்னா அது ரியல் கேரக்டர்ஸாக தான் இருக்கும். அதில் இவரோட இமேஜினேஷன் அப்படின்றது வந்து எங்கேயுமே ஓவர் ஷேடோ ஆகாது. ஃபுல்லாகவே அதில் வந்து ரியல் பிக்சராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஹோல் மேனரிசம் எல்லாத்தையுமே அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனாலேயே அந்த 14th செஞ்சுரியில் ஒரு கிரேட்டான ஒரு ஒர்க்காக இந்த கேன்டர்பரி டேல்ஸ் வந்து பார்க்கப்படுது. தென் யூனிவர்சல் டைப் அப்படின்னு சொல்லும்போது இதில் 14th செஞ்சுரியில் மக்கள் எப்படி இருந்தாங்கன்றதும் இருக்கும். தென் ஓவராலாக ஒரு நைட் அப்படின்னா எப்படி இருக்கணும், ஒரு சர்ச்சில் இருக்கிற ரிலீஜியஸ் பர்சன்னா அவன் எப்படி இருக்கணும், அந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷனும் இன்னும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நைட் அப்படின்னா அவன் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்கள சேவ் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு கார்டியன் மாதிரி இருக்கணும், ஒரு பிரேவான ஒரு சோல்ஜராக இருக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலராக ஒரு யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் ஜென்ரலைஸாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷனும் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குட் பார்சன் அப்படின்றவங்க வந்து ஒரு டிவைன் லைட்டை இந்த வேர்ல்டுக்கு கொடுக்கணும். மெர்ச்சன்ட் அப்படின்றவங்க வந்து ட்ரேட்ஸ் அண்ட் பிஸ்னஸ்க்காக ஒர்க் பண்ணணும். கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்பர்ட் அப்படின்றவங்க ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கிற விஷயங்களும் அந்த ஒர்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எப்படி ஜென்ரலைஸாக நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சோ அதே மாதிரி இண்டிவிஜுவல் பர்சனுக்கு அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் இல்லையா, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட பர்சனாலிட்டி, ரேங்க், அவங்களோட ட்ரெஸ், அப்பேரன்ஸ், ஹேபிட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் அவங்க வந்து செப்பரேட் பண்ணப்படுவாங்க. ஒரு பர்சனை வந்து நம்ம இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் அவங்க எல்லார போலையும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க சேஞ்ச் ஆகிருக்கிறது. அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியும் இவருக்கு வந்து அந்த பில்கிரிம்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைமில், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இவர் கேதர் பண்ணிக்கிறாரு. அவங்கள வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற இண்டிவிஜுவாலிட்டி என்ன அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. ஸோ அதையும் இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நைட் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த நைட் அப்படின்றவர் வந்துட்டு ட்ரூத், ஆனர், ஃப்ரீடம், கேட்டசி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. தென் அவரோட விர்ச்சுவஸ் கேரக்டர், ரொம்பவே டிவோட்டடான, அவரோட ஒர்க்குக்கு ரொம்பவே சின்சியராக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறாரு. தென் அவரோட அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவர்கிட்ட ஹார்ஸ் இருக்குது, அவரோட ட்ரெஸ், அவரோட ஜென்டில் பிஹேவியர், இது எல்லாமே அவரை வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக ஹைலைட் பண்ணி காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு 20 இயர்ஸ் ரொம்ப யங்கான ஒரு பர்சன். அவரோட லவ் அண்ட் ஆல்சோ லஸ்ட், இது ரெண்டுமே இருக்கிற மாதிரியான ஒரு பேச்சுலரோட லைஃப் தான் அவர் லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் என்னதான் இப்போ வந்து மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு வந்தாலும் அவரோட லவ்வருக்கு எவ்வளோ டிவோட்டடாக இருக்கிறாரு, அஸ் வெல் அஸ் எவ்வளோ ஒரு கரேஜியஸான சோல்ஜராக இருக்கிறாரு. இந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன் எல்லாமே அவரோட இண்டிவிஜுவாலிட்டியை காட்டுது. அதே மாதிரி ஒரு யோமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவருக்குன்னு சர்டன் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஒரு ஓக் மாதிரி ரொம்ப டஃப்பான ஃபிசிக் வச்சிருக்கிறாரு. அஸ் வெல் அஸ் அவரோட ஸ்பிரிட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் என்றைக்கும் அவரோட ஆம்பிஷனை வந்து அஃபெக்ட் பண்ண விடவே மாட்டார். இந்த வேர்ல்டில் இருக்கிற க்ரீடாக இருக்கட்டும், அர்பன் சொசைட்டியாக இருக்கட்டும், எதுவும் அவரை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அவரோட கான்சன்ட்ரேஷன் வந்து அவரோட எய்மை நோக்கி தான் இருக்கும் அப்படின்றதுல அவர் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். ஸோ தென் ப்ரையாரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இவங்க வந்து யங் லேடிஸ்க்கு வந்து டீச் பண்ணுறவங்க, ஒரு டீச்சராக இருக்கிறாங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி, இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ப்ரொனவுன்சேஷன், அவங்க எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ட்ரெஸ், அவங்களோட அப்பியரன்ஸ், இது எல்லாமே அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை காட்டுது. தென் லாஸ்ட்டாக த ஒய்ஃப் ஆஃப் பாத் அப்படின்ற ஒரு கேரக்டர் ரொம்ப எம்பத்தட்டிக்கான பர்சனாலிட்டி அண்ட் ஆல்சோ அவங்க ரொம்ப நாய்ஸியான ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களோட ஒவ்வொரு பார்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி அங்கே இருக்கிறவங்களோட இவங்க அவங்களோட அப்பியரன்ஸ் வைஸ் ரொம்ப இண்டிவிஜுவலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலைஸ்டாக மொத்தமாக எல்லாரையும் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் சொன்னாலும் இண்டிவிஜுவலாகவும் நிறைய பேரை இவர் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறாரு. பார்சன் அப்படின்ற ஒரு பர்சன் எந்த அளவுக்கு அவரோட ரிலீஜியஸ் காலிங்க்கு வந்து லாயலாக இருக்கிறாரு. சர்ச்சஸில்
ஆஃபீஸில் இருக்கிற நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப கரப்ஷன், அவங்க வந்து சின்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பார்சன் அப்படின்ற கேரக்டரை வந்து அவர் ஹைலைட் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் ரொம்ப டிவோட்டடாக இருக்கிறாரு, கடவுளுக்கு ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறாரு. ஸோ அதையும் ஹைலைட் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பர்சனையும் ஹைலைட் பண்ணியிருக்கிறாரு, ஜென்ரலாக அந்த பீப்புள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. தென் சார்ல்ஸ் ஹியூமர், இவரோட ஹியூமர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக இருக்கும், யாரையும் அஃபெண்ட் பண்ணாமல், யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கும். நம்ம வந்து காமெடி பண்ணலாம் ஈஸியாக, யாரை வேணால் நம்ம வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசிடலாம். நம்ம காமெடின்னு சொல்லி அவங்கள மார்க் பண்ணுறது, அவங்களோட ஃபிசிக்கை வச்சு அவங்கள வந்து டீஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால மற்றவங்க சிரிப்பாங்க, பட் அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குது இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இவரோட காமெடி வந்து யாரையும் அஃபெக்ட் பண்ணாது, யாரையும் ஹர்ட் பண்ணாது. இவர் ரொம்ப கேஷுவலாக அட் த சேம் டைம் ரொம்ப நார்மலாக காமெடி பண்ணுவார். ஓகேவா? வெரைட்டிஸ் ஆஃப் காமெடிஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. ஷேக்ஸ்பியர், லாம்ப், டிக்கன்ஸ் இவங்க எல்லாருமே சார்ல்ஸை அட்மையர் பண்ணி வந்தவங்க தான், அவரை வந்து ஃபாலோ பண்ணவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸோ அதனால் எல்லாருக்கிட்டேயும் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சார்ல்ஸ் பேத்தோஸ் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இமோஷ்னலாக நம்மளோட இமோஷன்ஸை, நம்மளோட சேட்னஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. எல்லாருக்கிட்டேயுமே எல்லாரோட லைஃப்லேயுமே பேத்தோஸ் இருக்கும். பார்ன் வித் சில்வர் ஸ்பூனாகவே இருந்தாலும் அவங்களோட லைஃப்லேயும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியும் அவரோட ஒர்க் இருக்கும். தி டேல் ஆஃப் ப்ரையாரஸாக இருக்கட்டும், த லெஜெண்ட் ஆஃப் குட் விமனாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பேத்தோஸை வந்து இவர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பார். தென் என்ன தான் அவரோட ஒர்க்ஸ் வந்து ட்ராஜடியாக முடிஞ்சாலும், நிறைய பேத்தோஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தாலும், அவர் வந்து ரொம்ப சென்டிமெண்டலான அந்த டைப்லாம் கிடையாது. ஏன்னா இது எல்லாருக்கும் காமனாக எல்லார் லைஃப்லேயும் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இவர் ரொம்ப அதில் டீப்பாக சென்டிமெண்டலாக போகிற மாதிரியான டைப் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் சட்டையர் அண்ட் ஐரணி, மோஸ்ட்டாக இவர் எங்கே சட்டரிக்கலாக பேசுவார் அப்படின்னா ரிலீஜியஸ் சைடில். ஏன்னா 14th சென்ச்சுரியில் ரொம்ப கரப்ஷன் நடந்தது அந்த ரிலீஜியஸ் சைடில் தான், சர்ச்சஸில் தான் நிறைய கரப்ஷன் நடந்துச்சு. ஸோ அதை வந்து எப்போவுமே இவர் வந்து ஒரு மார்க்கிங் டோன்லேயே சொல்லுவார். ஆனால் இவரோட காமெடி வந்துட்டு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து யாரையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறது, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படிலாம் எந்த ஒரு கோவமும் இல்லாமல் ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக சிரிச்சுக்கிட்டே அவர் வந்து என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து கன்வே பண்ணிடுவார். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து விவேக் சொல்லலாம். விவேக் அப்படின்றவர் வந்து அவர் ஒரு காமெடி ஆக்டர் நம்ம சொல்லுவோம், பட் மோஸ்ட் ஆஃப் தி காமெடியில் வந்து மெசேஜ் இருக்கும் இல்லையா? அவர் வந்து ஈஸியாக சோஷியல் கண்டிஷன் எப்படி இருக்குது, ஒவ்வொரு பர்சனும் எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட மைண்ட் செட் என்ன, பொலிட்டிக்கலாக இருக்கலாம், ரிலீஜியஸாக இருக்கலாம், நம்மளோட ஃபேத் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக காமெடியாக கேஷுவலாக சொல்லிடுவார். அதே மாதிரி தான் சார்ல்ஸும். அதில் வந்து யாரையும் எங்கேயும் அஃபெக்ட் பண்ணாது, ரொம்ப கேஷுவலாக காமெடி மாதிரியே அவர் அந்த சர்ச்சோட கண்டிஷன், மக்களோட தாட்ஸ் இது எல்லாத்தையுமே ஈஸியாக கோ வித் த ஃப்ளோ மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். தென் நியூ பொயட்டிக் சப்ஜெக்ட், இவர் வந்து நிறைய பொயட்டை பார்க்குறாரு, நிறைய ரைட்டர்ஸை பார்க்குறாரு. அது இட்டாலியன், ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ் இந்த மாதிரி நிறைய பேரை பார்க்குறாரு. அதில் இருந்து நிறைய ஐடியா, மெத்தட்ஸ், மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிறாரு. கலெக்ட் பண்ணிவிட்டு இவருக்கு எது சூட் ஆகுமோ அதை எடுத்துக்கிறாரு. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு டான்ஸ் பிடிக்குது, பாட்டு பாடுறது பிடிக்குது, டிராயிங் பிடிக்குது அப்படின்னா அதுக்கு யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கணும் இல்லையா? யாராவது ஒருத்தரை பார்த்துருக்கணும், அவங்கள பார்த்து தான் நம்மளுக்கு கிரிக்கெட் பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி இவரும் நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாரு. அதில் பிடிச்ச விஷயங்களை எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு அதில் நம்மளுக்கு என்ன சூட் ஆகுமோ அதை மட்டும் அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வந்து இவர் நிறைய மெட்டீரியல்ஸை பாரோ பண்ணுறாரு, அதை இவருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. சில இதை வந்து சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணுறாரு. பட் என்ன பண்ணாலுமே அதில் இவரோட ஸ்டைல் தான் இருக்குது. அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறாரு. நிறைய பாரோ பண்ணி எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணும்போது அதில் இவரோட இண்டிவிஜுவாலிட்டி, இவரோட இண்டிவிஜுவல் தாட்ஸ் அண்ட் ஸ்டைல், ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் ஸ்டாம்ப் பண்ணிடுறாரு. இது சார்ல்ஸோடது அப்படின்றத வந்து ஸ்டாம்ப் பண்ணுற மாதிரியான ஸ்டைலில் அதை நீட்டாக ரீஷேப் பண்ணி தான் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரிஜினாலிட்டி அப்படின்றது வந்து கண்டிப்பாக அதில் இருக்கும். அது வந்து காப்பி பண்ண கண்டென்ட்டாகவே இருந்தாலும் இவரோட கண்டென்ட் அதில் ஆட் ஆகிருக்கிறதுனால, இவர் அதை மோல்டு பண்ணியிருக்கிறதுனால, ஷேப் பண்ணியிருக்கிறதுனால ஒரிஜினாலிட்டி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லாங்குவேஜ் அண்ட் வெர்சிஃபிகேஷன், சார்ல்ஸோட பீரியடில் வந்துட்டு இங்கிலீஷில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இங்கிலீஷ் அப்படின்றது வந்து அது ஒரு டூல் தான், நம்ம கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. அதில் வந்து பர்ஃபெக்ட்னஸ் அப்படின்றத பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 4 டயலெக்ட்ஸ் இருந்துச்சு இங்கிலாந்துலேயே. சவுதர்ன் பார்ட்டில் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஈஸ்ட் மிட்லாண்டில் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நார்த் சைடில் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கென்டஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு விதமான இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இதுக்கு வந்து ஒரு ஷேப் கொடுக்கணும், இங்கிலீஷ் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஈஸ்ட் மிட்லாண்டோட அந்த இங்கிலீஷை எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அதை வந்து பாப்புலரைஸ் ஆக்குறாங்க. அந்த இங்கிலீஷ்லேயே அவங்க வந்து நிறைய ஒர்க் பப்ளிஷ் பண்ணும்போதும், நிறைய ட்ராமாஸ் கண்டக்ட் பண்ணும்போதும், இந்த மாதிரி நிறைய போம்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணும்போது எல்லாரும் ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வேர்ட்ஸ், அந்த லைன்ஸ், ஸ்ட்ரக்சர், பேட்டர்ன் எல்லாமே ஃபெமிலியர் ஆகும். ஸ்டாண்டர்டான ஒரு இங்கிலீஷ் வந்து சாசரால் அந்த மக்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சாசரோட ஸ்டைலில் ரொம்ப நோட்டபிளான விஷயம் என்ன அப்படின்னா, கிளாரிட்டி இருக்கும். ரொம்ப கான்க்ரீட்டாக ஒரு கண்டினியூஷனோட கொடுத்துருப்பாரு. அதில் வந்து நம்மளுக்கு புரியாது, என்ன சொல்ல வராருன்னே புரியல அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வரவே செய்யாது. ஏன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக கிளியராக அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அவர் எடுத்திருக்கிற இமேஜஸாக இருக்கட்டும், வேர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவரோட காமன் எக்ஸ்பீரியன்ஸ், அவரை சுற்றி இருக்கிற பீப்புளை பார்க்குறாரு. அவங்க கிட்டேருந்து அவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை தான் அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ ஈஸியாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ரொம்ப ஃபெமிலியரான வேர்ட்ஸ், ஃபெமிலியரான இமேஜஸை வந்து அவரோட ஒர்க்கில் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ராங்கின்ஸ் பர்ஸ் இஸ் ஆஸ் ஒயிட் அஸ் மார்னிங் மில்க். அதாவது ஃப்ராங்கின்ஸோட பர்ஸ் வந்து எப்படி ஒயிட்டாக இருக்குன்னா, மார்னிங்கில் கிடைக்கிற மில்க் வந்து எவ்வளோ பியூராக இருக்கும், பியூராக அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அந்த மாதிரி அவனோட பர்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மார்னிங் மில்க் அப்படின்றது எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற ஒரு விஷயம். அவர் வந்து யாருக்கும் தெரியாத ஒரு டேர்ம் அதில் யூஸ் பண்ணலை இல்லையா? ரொம்ப கேஷுவலான, ரொம்ப நார்மலான, டெய்லி யூஸில் இருக்க வேர்ட்ஸை தான் அவர் கம்பேரிசனுக்கு கூட கொடுத்துருப்பாரு. அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிளாக அவரோட ஒர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா, கேண்டர்பரி டேல்ஸில் வந்து அந்த பில்கிரிம்ஸை டிஸ்கிரைப் பண்ணும்போது வர்த்தி, கே, பிரைட், ஃபேர், டால், ஹைட், இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸில் தான் அவங்க எல்லாரையுமே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. மற்ற கிளாசிக்கல் ரைட்டர்ஸோ இல்லை இவருக்கு அப்புறம் வந்த ரைட்டர்ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப கோட்லி வேர்ட்ஸ், எலகண்ட் ஸ்டைலில், அதே மாதிரி ரொம்ப பம்பாஸ்டிக்கான ஹைஃபையான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சாசரோட ஒர்க்கில் இருக்காது. ரொம்பவே சிம்பிளான வேர்ட்ஸ், நார்மலாக டே டு டே யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை வச்சு தான் இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ நேக்கட் இங்கிலீஷ் அப்படின்றத வந்து சாசரோட ஒர்க்கில் நம்மளால் பார்க்க முடியும். தென் இவர் ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டையும் கம்பைன் பண்ணுறாரு. ஃப்ரெஞ்சிலேருந்து எடுக்கப்பட்ட வேர்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கிலீஷாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதில் வந்து மக்களுக்கு எந்த இடத்துலையும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கக்கூடாது, இது என்ன வேர்டுன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்டே அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்டாக பப்ளிஷ் பண்ணுறாரு. தென் இவரோட ஒர்க் எல்லாமே ரொம்ப மாரலைஸாக இருக்கும், ரொம்ப ரிஃபார்ம் பண்ணுற மாதிரி, மக்களை திருத்துற மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது. இவர் வந்து யாரையும் திருத்துறதுக்காகவோ மாற்றுறதுக்காகவோ வரல இல்லையா? இவர் ஒரு கிரேட்டான பியூரான ஒரு பொயட். ஸோ அவரோட இமேஜினேஷன் ஆஸ் வெல் அஸ் சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அவர் எழுதணும். அது மட்டும் தான் அவரோட ஒர்க். அதில் வந்து மாரல் வேல்யூஸ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் அதை ரீட் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதை நம்ம எடுத்துக்கணும். அவர் நம்மளுக்கு எந்த விதத்துலையும் டீச் பண்ண போகிறதில்ல, நம்மளை மாற்ற போகிறதில்ல அப்படின்றதுல நம்ம கிளியராக இருக்கணும். தென் இவர் வந்து ஒரு மாடர்ன் நோட்டை வந்து கிரியேட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, ஒரு ஒர்க் அப்படின்னா அது இப்படி தான் இருக்கணும், அதோட ஃபார்ம், ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே இப்படி தான் இருக்கணும். ஓல்டு இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி இர்ரெகுலர் லைன்ஸ் இருக்கக்கூடாது, இர்ரெகுலர் அலிட்ரேஷன் இருக்கக்கூடாது. ஒரு ஒர்க் அப்படின்னா அதை ஃபார்மலாக கொடுக்கணும், ஜென்டலாக கொடுக்கணும், எல்லாருக்கும் ரீட் பண்ணுற விதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு இங்கிலீஷ் எல்லாத்தையுமே வேனிஷ் பண்ணிவிட்டு நியூ ஸ்டைல், ஒரு மாடர்ன் ஸ்டைலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஃப்ரெஞ்ச் மெத்தடை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாரு. ரெகுலர் மீட்டர் இருக்கணும், எண்ட்ஸ் வித் ரைமோடு அது முடியணும், ஹீரோயிக் கப்லெட், இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்சஸில் ஃப்ரெஞ்ச் மெத்தட்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணுறாரு. அது காலப்போக்கில் இங்கிலீஷோட மெத்தடாகவும் மாறிடுச்சு. ரைம் ராயல் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணது சாசர் தான். தென் நரேட்டிவ் ஆர்ட். சாசர் இஸ் அ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல்ஸ். சாசர் வந்து எந்த அளவுக்கு நாவலில் கான்சென்ட்ரேட் பண்ணார். ஆக்சுவலாக இவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நாவல் எழுதினார் அப்படின்றது சொல்லவே முடியாது. இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே ஒரு நாவல் மாதிரி இருக்குது அப்படின்றது தான் ட்ரூத். சாசர் மாதிரி ஒரு நரேட்டரை யாராலையும் பார்க்க முடியாது. எந்த ரைட்டரும் அவருக்கு ஈக்குவலாக ஒரு வேர்ஸை வந்து நரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ட்ராய்லஸ் அண்ட் கிறிசிடி வந்து இவரோட ஃபர்ஸ்ட் நாவல். அது ஈவந்தோ அது வந்து ஒரு வேர்ஸாக இருந்தாலும் அதை ஒரு நாவல் மாதிரி இவர் நரேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாசர் வந்து அது ஒரு வேர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதில் ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, பிளாட் இருக்குது, டயலாக், ஹியூமர், ஐரணி, ரியலிசம், கான்ஃப்ளிக்ட், இந்த மாதிரி ஒரு நாவலுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அந்த ஒரு வேர்ஸில் இருக்கிறதுனால அதை இவரோட ஃபர்ஸ்ட் நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரையும் ஒரு கிரேட் நரேட்டர் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இதில் கிறிசிடி அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கல் ஸ்டடி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் விமன். ஒரு காம்ப்ளெக்ஸ் விமன் எப்படி இருப்பாங்கன்ற சைக்காலஜிக்கல் ஸ்டடி வந்து இந்த ஒர்க்கில் தான் ஃபர்ஸ்ட் இவர் ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ அந்த ஒரு கிரெடிட்டுமே சாசருக்கு தான் போகும். ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டடி, ஒரு விமனை பற்றின சைக்காலஜிக்கல் ஸ்டடியை அப்போவே இவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. தென் பேண்டரஸ்
சார்ஜஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபர்ஸ்ட் காமிக்கல் கேரக்டரையும், இங்கிலீஷில் ஒரு காமிக்கல் கேரக்டரையும் கேன்டர்பரி டேல்ஸில் இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இந்த கேன்டர்பரி டேல்ஸ் அப்படின்றதுமே ஒரு வேர்ஸு, அது ஒரு போம் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அது ஒரு மினியேச்சர் நாவல் மாதிரி தான். அதில் நிறைய ஸ்டோரிஸ் சேர்ந்துருக்கு, நிறைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இவர் அதுக்கு ஒரு நேம் வச்சாலும் அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு நாவல் மாதிரியும், ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரியும், ஸ்டோரி மாதிரியும், நாவலாக மாதிரியும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அவரோட போம்ஸாக இருக்கட்டும், ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் ஒரு ட்ரமாட்டிக் ஆக்ஷன் இருக்கும், ட்ரமாட்டிக் வைட்டாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே ஒரு கீநோட் மாதிரி தான். ஜிகே செஸ்டர்டன் அப்படின்றவர் ஹியூமரஸாக சாசரை பார்த்து என்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா, இஃப் சாசர் இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் poetry, he is the grandfather ஆஃப் இங்கிலீஷ் ஃபிக்ஷன் அப்படின்னும் சொல்கிறாரு. ஸோ அவரை வந்து நீங்கள் ஃபாதர் ஆஃப் poetry அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஃபிக்ஷனுக்கும் அவர் தான் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் poetry அப்படின்ற பேரில் எல்லா ஜானரில் இருக்கிற ஒர்க்கையுமே ப்ரெசென்ட் பண்ணுறாரு. நாவலாக இருக்கட்டும், ஷார்ட் ஸ்டோரியாக இருக்கட்டும், ஃபிக்ஷன், ட்ராமா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே போம் அப்படின்ற ஒரு பேரில் அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இவர்கிட்ட இருக்கிற மைனஸ் என்ன அப்படின்னா, இவர்கிட்ட ப்ராப்பரான ஒரு லிரிசிசம் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. தென் மேத்யூ அர்னால்டோட ஹை சீரியஸ்னஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பேசியிருப்பாரு. அந்த ஒரு கான்செப்ட் வந்து இவரோட ஒர்க்ஸில் லேக் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. பட் ஹோமர், டான்டே, மில்டன், ஷேக்ஸ்பியர் இவங்களோட ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கும். பட் இவரோட ஒர்க்கில் இந்த ஹை சீரியஸ்னஸ் அப்படின்றது லேக் ஆகுது. அதே மாதிரி இவரோட ஒர்க்கில் வந்து ரொம்ப லென்த்தியான ஸ்பீச்சஸ், ரொம்ப லென்த்தியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் அன்னெசரி. என்ன உண்டோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எதுக்கு? ஒரு கட்டத்தில் வந்து அது நம்மளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? டூ மச் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அனதர் ஒன் நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இவர் வந்து சொசைட்டியில் இருக்கிற மெசேஜை வந்து கன்வே பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த மெசேஜ் வந்து எல்லாத்தையும் இவர் கன்வே பண்ணலை. ஜஸ்ட்டு சொசைட்டியில் பீப்புள் எப்படி இருக்கிறாங்கன்றதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர இவரோட பீரியடில் நடந்த 2 கிரேட் மொமெண்ட்டை வந்து இவர் மிஸ் பண்ணிட்டார். அது பிளாக் டெத்தாக இருந்தாலும் சரி, அந்த பெசன்ஸோட ரிவால்ட்டாக இருந்தாலும் சரி, அது ரெண்டையும் பற்றி எந்த இடத்துலையுமே, எந்த ஒர்க்லேயுமே இவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. அதை இவர் மென்ஷன் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஒரு சொசைட்டியை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அட்ரஸ் பண்ணுறவர் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய மொமெண்ட்டை கண்டிப்பாக அவரோட ஒர்க்கில் எழுதியிருக்கணும். பட் எழுதலை. அதனால அந்த சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சாசரோட பீரியடில் இருந்த அதர் poets யாரெல்லாம் அப்படின்னா, வில்லியம் லாங்லார்ட். இவங்க 2 பேருமே ஒரே பீரியட். சாசர் அண்ட் ஆல்சோ வில்லியம் லாங்லார்ட் 2 பேருமே ஒரே பீரியடில் இருந்திருப்பாங்க. சாசருக்கு அப்புறமா இவர் வந்திருப்பார். இவர் வந்துட்டு ரொம்ப புவர், ரொம்ப மெலன்கலியான ஒரு மேன். வேர்லி ப்ளஷர்ஸ் எது மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ரொம்ப டெக்கரேட்டிவான லைஃப் எல்லாமே இவர் ரீட் பண்ணியிருக்க மாட்டார். விஷன் ஆஃப் வில்லியம் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து இவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இதில் அவரோட ட்ரீமில் என்னெல்லாம் நடந்துச்சு, 14th செஞ்சுரியை அப்படியே பிக்சரைஸ் பண்ணுற மாதிரி, ஒரு காமனர் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்கிற மாதிரி அந்த ஒர்க் இருக்கும். தென் இவரோட போம்ஸ் எல்லாமே ரைம்லெஸ்ஸாக இருக்கும். ஓல்டு இங்கிலீஷ் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இவரோட ஒர்க் இருக்கும். தென் ஜான் கவர், இவர் 1332 to 1408 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. இவரோட 3 ஒர்க்ஸ், ஃபேமஸான ஒர்க்ஸ் 3ஐயும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 3 ஒர்க்குமே 3 லாங்குவேஜில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. ஃப்ரெஞ்ச், லாட்டின் அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ். தென் ப்ரோஸ் இன் சாசர்ஸ் ஏஜ். சாசரோட ஏஜில் ப்ரோஸ் பப்ளிஷ் பண்ணவங்க யாரெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜான் ட்ரிவைஸா. இவர் வந்து ஒரு பொயட், டிரான்ஸ்லேட்டர். பாலிக்ரோனிகான் அப்படின்ற ஒர்க்கை வந்துட்டு லாட்டின் டு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது இவர் தான் 1387. இவரோட ஒர்க் வந்து ரொம்ப ஒன்றும் ஆஹா ஓகோன்லாம் இருக்காது. கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். சென்டென்ஸ் எல்லாமே ரொம்ப லென்த்தியாக, சாசரோடது மாதிரி தான் ரொம்ப லென்த்தியான லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாரு. தென் ட்ராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மாண்டெவில் அப்படின்றவர் வந்து இவரும் இவரோட பீரியடில், சாசரோட பீரியடில் இருந்தவர், ப்ரோஸ் ரைட்டர். தென் சாசருக்கு அப்புறமா ஜான் வைக்லிஃப் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட்டு பைபிளை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணவர். ஸோ இவங்க எல்லாருமே இவரோட பீரியடில் இருந்து ப்ரோஸ் ரைட்டர்ஸ். ஸோ இதுதான் ஏஜ் ஆஃப் சாசர். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.